செம்ம வியூங்க, வேற லெவலில் இருக்குல்ல. இந்த பறவைகள்லாம் பறக்குதா? மெயின் அந்த மாதிரி நேச்சரான பிளேஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டான் பேர் விளாக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கான பெல் ஐக்கன் இருக்கும், அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து விளாக்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதாவது காலேஜ் இன்டர்ன்ஷிப் போய் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகிற வழியில் அந்த இடத்த பார்த்தீங்க, அப்படியே பயங்கரமாக இருந்துச்சுங்க. அப்படியே இடத்த சுற்றி பாருங்களேன், அப்படியே சூப்பராக இருக்கா, அப்படியே சுற்றி பச்சை பசைன்னு அப்படியே பயங்கரமாக இருந்துச்சுங்க. அப்படியே ஒரு படத்தில் வில்லேஜ் படத்தில் டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்களே அந்த மாதிரி ஏரியாங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்படியே இந்த இடத்துல அப்படியே விசிட் பண்ணிட்டு அப்படியே சுற்றி பாருங்களேன். இது வந்து அங்கிட்டு வந்து கச்சராப்பு போகிற லைனுங்க, அதுக்கு பக்கத்தில் தான் மெயின் ரோட்டில் தான் அந்த போகும்போது அப்படியே இந்த இடத்த பார்த்தேன். அப்படியே பயங்கரமாக இருக்குல்ல, செம்ம வியூங்க, வேற லெவலில் இருக்குல்ல. நல்லா ரீல்ஸ் எடுக்கிறது எல்லாமே இங்கே வந்து எடுத்துக்கலாம் போல், நல்லா சூப்பராக இருக்கு ஏரியா. சுற்றி பாருங்களேன், பயங்கரமாக இருக்குல்ல. பூரா கொக்கு பறவைகளாக இருக்கு. பக்கத்தில் போய் பார்ப்போம். ஆழமாக இருக்கும் போல், ஆனால் அந்த இடத்துக்கு எப்படி போகணுன்னு தெரில, வழி இல்லைங்க அங்கே போக, சுற்றி தண்ணியாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரு அமைதியான ஒரு ஃபீலிங்க, நல்லா அப்படியே சின்ன சின்ன காற்று, அப்படியே பயங்கரமாக இருக்குது. இயற்கையோடு அப்படியே வாழும்போது பயங்கரமாக இருக்குல்ல. அங்கே தூரத்தில் நிறைய கொக்கு பறவைகளாக இருக்குங்க. இந்த பறவைகள்லாம் பறக்குதா? அது பறக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம படத்தில் ஒன்று ரெண்டு ஷாட்லாம் பார்ப்போம்ல, சில சீன்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்குது. நல்லா இடம் வந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குல்ல. அப்படியே இங்கே வந்து இடத்த பார்த்தோன்னே அப்படியே ஒரு ரீல்ஸ் எடுத்துகிட்டு போகலாம்னு ஒரு மைண்ட் செட் இருந்தேன். அதான் அப்படியே ரீல்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியிருப்பேன். அதான் எந்த மாதிரி சாங்குக்கு ரீல்ஸ் எடுக்கலாம்னு அந்த கல்லில் கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ரீல்ஸ் எடுக்க கிளம்பியாச்சுங்க. நான் ஆட போகிற சாங்குக்கு எப்படிலாம் டான்ஸ் ஆடணும்னு கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டெப்போட டாப் ஆங்கிள், அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆங்கிள், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதுக்கு அடுத்து ஒரு 2-3 ஸ்டெப்பெல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த ரீல்ஸை ஒரு வழியாக முடிச்சாச்சுங்க. ஒரு வழியாக டான்ஸ்லாம் ஆடி முடிச்சாச்சுங்க. ரீல்ஸுக்கு வந்து அப்படியே டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு வந்து எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். 1/2 மணி நேரம் வந்து நம்ம பைக்கை வந்து சுற்றி வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ரீல்ஸ் எடுக்கிறக்காண்டி டான்ஸு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்படியே 2-3 ஸ்டெப்பு போட்டு அப்படியே ஸ்பாட்டை விட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க.